வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கண்ணன் ஹியர். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒரு நியூ ஜானி ஜாயின் பண்ணாருன்னா அவர் எப்படி வந்து யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம அந்த ஸ்டெப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் எதுக்காக பிஎஃப் யூஎன் ஜென்ரேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுக்காக பண்ணுறாங்க. இப்போ இஎல்ஐ ஸ்கீம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் விபிஆர்ஒய்ன்ற ஸ்கீம் வந்து இப்போ ஒரு இன்சென்டிவ் கொடுக்க போகுது. அதாவது புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து நியூ ஜாப்பாக வந்து ஜாயின் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 15,000 rupees 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 15,000 rupees எம்ப்ளாயீஸ்க்கு டைரெக்டாக கிரெடிட் பண்ணுறாங்க. அதனால இந்த பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு சரியான ஆளை போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்ஸ் எல்லாமே மேண்டட்ரியாக பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இதை வந்து வித்ட்ராயல் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் இதுக்கு ஏத்தாப்புல அகாமடேட் பண்ணிக்கணும். கம்பெனி இனிமே புதுசாக ஜாயின் பண்ணால் யூஏஎன் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் கன்சர்ன் எம்ப்ளாயீஸ் தான் பண்ண முடியும். ஸோ கன்சர்ன் எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய ஆப் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறோம். அதனால இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு எம்ப்ளாயி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து மேண்டட்ரியாக அவர் வச்சுக்கணும். ஆதார் கார்டெலாம் தேவையில்லை, ஆதார் நம்பர். அதே மாதிரி மொபைல் நம்பர், ஆதார் நம்பரோட லிங்க்டான மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயில் இருந்தால் போதும். மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த 3 டீட்டெயிலும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிஎஃப் யூஎன் ஜென்ரேஷன் பண்ண போகிறேன், இது போய் ஆஃபீஸில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆஃபீஸ்லாம் தேவையில்லை. இவர் எங்கே இருந்தனாலும் பிஎஃப் யூஎன் ஜென்ரேஷன் பண்ணலாம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டோகால்லாம் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த 3 டீட்டெயில் எடுத்து வச்சுட்டாரு. ஆதார் எடுத்து வச்சுட்டாரு, டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுட்டாரு, மொபைல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிட்டாரு எம்ப்ளாயி. ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லையோ நோட் பண்ணி வச்சு அந்த நோட் புக்கில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் போய் உமாங் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கணும். அதே மாதிரி ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் அதே மாதிரி சர்ச் பண்ணி உமாங் ஆப்னு சொல்லி டவுன்லோட் பண்ணணும். உமாங்கோட ஸ்பெல்லிங் வந்து லெஃப்ட் சைட் பார்த்துக்கோங்க. சரியாக டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் தெரிகிற மாதிரி சிம்பிளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் தெரியும். அந்த மாதிரி உள்ள சிம்பிள் உள்ள ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். செகண்ட் அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கடுத்து வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி. இந்த ஆதார் சிம்பிள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப இந்த லோகோ வந்து ரொம்ப ஃபெமிலியரானதான். உங்களுடைய ஆதார் கார்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டியும் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணுறாருல, அவருக்கு எந்த டீட்டெயிலும் இருக்காது. அதனால அவர் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவரோட மொபைல் நம்பரை டைப் பண்ணணும். மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு என்ன பண்ணா, அவர் வந்து ரிஜிஸ்டர் வித் ஓடிபி, இங்கே ரிஜிஸ்டர் வித்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் வித் அப்படின்னு கொடுத்தாருன்னா அது என்ன ஆகுனா, மொபைல் நம்பர் மறுபடியும் டைப் பண்ண சொல்லும். சப்மிட் கொடுத்த பின்னாடி ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டரை வந்து நம்ம ஒரு சப்மிட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ் வந்து விசிபிள் ஆகும் அந்த கன்சர்ன் எம்ப்ளாயி. அவர் உள்ளே போய் பார்த்தாருன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் நிறைய சர்வீசஸ் இருக்கும் அந்த உமாங் ஆப்பில். இபிஎஃப்ஓ இருக்கும், ஆதார் இருக்கும், இஎஸ்ஏஎஸ் அப்படி நிறைய சர்வீசஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணணும், உள்ளே போன பின்னாடி சர்ச்ன்ற இது வந்து மேலே ஒரு டேப் வந்து பிளாங்க் காலமன் மாதிரி இருக்கும். நம்ம வெப்சைட்லாம் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அந்த பிளாங்க் காலமன் இருக்கும். அதில் போய் இபிஎஃப்ஓ, இந்த லெஃப்ட் சைடில் ஸ்பெல்லிங் தெரியலன்னா பார்த்துக்கோங்க, இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி அவர் டைப் பண்ணணும். டைப் பண்ண பின்னாடி இந்த செகண்டில் இங்கே 3 ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு ஒரு 3 இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டிருக்கோம். அதில் செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இபிஎஃப்ஓ போய் கிளிக் பண்ண பின்னாடி இதில் வந்து வரிசையாக இத்தனை ஃபெசிலிட்டிஸ் வந்து பிஎஃப்ல இருக்குன்னு சொல்லி வரும். இவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் அதனால் என்ன பண்ணணும், போய் யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவைசேஷன் இதை போய் செலக்ட் பண்ணணும். இந்த யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவைசேஷனை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ண பின்னாடி ஏற்கனவே எடுத்து வச்ச அவருடைய ஆதார் நம்பரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணுறாரு. மொபைல் நம்பரை டைப் பண்ணது என்ன கிடைக்க போகுது, ஓடிபி. ஓடிபி வந்ததுமே என்ன பண்ணும், அவர்
அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு இம்மீடியட்டாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பட்டனை கொடுக்குறாரு. சப்மிட் பட்டனை கொடுத்த பின்னாடி அது என்ன ஆகும், உமாங் ஆப் போய் நேராக போய் ஃபேஸ் ஆதி ஆப்போட போய் லிங்க் ஆகிடும். அது லிங்க் ஆனதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்கேன் ஃபெசிலிட்டி அப்படின்ற வந்துடும். இந்த ஸ்டார்ட் ஸ்கேன்றதுல என்ன பண்ண போகுதுன்னா அவரோட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகுது. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இல்லைன்னா ஓடிட்டே அப்படின்லாம் கொடுக்காம ஒரு நின்று ஒரு இடத்துல நிதானமாக இருக்கணும், சேக் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல இருந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். ஏன்னா அவசரமாக எடுக்கிறோன்னு சொல்லி நம்ம டிராஃபிக்லேயோ மற்ற இடத்துல எடுக்காமல் ஒரு ஒரு தனியான இடத்துல நின்று எடுக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கிளிக் பண்ண பின்னாடி சப்மிட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து அவருடைய நேமு, அவருடைய நேஷனாலிட்டி, ஜெண்டர், அவர் டேட் ஆஃப் பர்த், அவருடைய பிறந்த தேதி, அவங்க அப்பா பேர், இல்லை ஹஸ்பண்ட் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் பேர், அட்ரஸ் எல்லாம் வந்துடும். இதில் சின்ன சேஞ்சஸ் சிலதில் வந்து எடிட்டபிள் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சப்மிட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், பின்னால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ண பின்னாடி என்ன ஆகும்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டியர் மெம்பர் யுவர் யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு யூஏஎன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து எங்கே வந்திருக்குன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எனக்கு வந்து நான் அந்த ஆப்லேயே வந்து எடுக்கணும், எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரல இல்லை லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே போயிட்டு நம்ம ஃப்ரண்ட் பேஜில் இபிஎஃப்ஓவில் போய் யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் கார்டு டவுன்லோட் யூஏஎன் கார்டுன்ற அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா மறுபடியும் மொபைல் நம்பர் ஓடிபி கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து யூஏஎன் நம்பர் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உமாங் ஆப்பில் போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஒரு யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நான் முன்னால் சொன்ன மாதிரி அதில் ஒரு யூஏஎன் நேமும் ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டும் உங்களுக்கு எஸ்எம்எஸ். இப்போ அந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து அது ஒரு டெம்பரரி பாஸ்வேர்ட் தான். அதை மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போய் யூஏஎன் டைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததில் அந்த யூஏஎன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஃபால்ட் டெம்பரரி பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்து நீங்கள் போய் சேஞ்ச் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்து மாற்றிக்கலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணி. பட் ஆனால் நீங்கள் உமாங் ஆப் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு யூஏஎன் கார்டு வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால டவுன்லோட் பண்ண முடியலை, உங்கள் ஆப்பில் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலை. நான் வந்து என்னோட நோ யுவர் யூஏஎனில் போய் தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன்னா பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த டேப் எங்கே இருக்குன்னு சொல்லி லைவாகவும் காமிச்சிடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கிளிக் பண்ணதும் யூஏஎன் போர்ட்டல்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின்க்கு கீழே நோ யுவர் யூஏஎன் இருக்குல்லையே, மூணாவது இருக்கும் நோ யுவர் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்னு இருக்கும் கீழே. அதில் நோ யுவர் யூஏஎன், என்னோட யூஏஎன் நம்பரே தெரியல, இல்லை நான் ஏற்கனவே எனக்கு பழைய யூஏஎன் இருக்கு, என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, இப்போ புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணேன், நான் ஆப்லலாம் எல்லாம் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு எஸ்எம்எஸ் வரல, என்னோட ஆப்லேயும் டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னீங்கனாலும் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வரலாம். நோ யுவர் யூஏஎன் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா டைப் பண்ண பின்னாடி ரிக்வஸ்ட் ஓடிபி, அந்த ரிக்வஸ்ட் ஓடிபி போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடுத்து வந்து இப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து இங்கே பார்த்துடலாம் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க, கேப்சா கொடுக்குறீங்க, ஓடிபி கொடுக்குறீங்க, அதுக்கு பின்னால் இப்படி இந்த இது வந்து ஓப்பன் ஆகும், ஸ்க்ரீன் ஓப்பன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து அஸ் பர் ஆதார் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிடுறீங்க, டேட் ஆஃப் பர்த் அஸ் பர் ஆதார் என்ன கொடுத்துருக்கீங்களா அது என்ன வந்து இப்போ நம்பர் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ஆதார் தான் நம்ம ஏற்கனவே உமாங் ஆப்லேயும் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு பேன் நம்பர் இல்லை மெம்பர் ஐடி வச்சு பண்ணனாலும் நம்ம சர்ச் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக சிம்பிளாக பண்ணணும்னா ஆதார் மூலமாகவே போயிடலாம். அதனால் அது டிஃபால்ட்டு ஆதாரில் தான் இருக்கும், எந்த சேஞ்ச் பண்ண வேணாம். ஆதார் நம்பரை இங்கே கீழே டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்சா ஒன்று கொடுத்துருக்கோம்,
அதை கொடுத்துட்டு இப்படி ஷோ மை யூஏஎன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து என்ன வரும்? உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து இப்படி விசிபிளா இருக்கும். இந்த யூஏஎன் நம்பரை நீங்க ஒரு போட்டோவோ இல்லை ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்துட்டு இல்லை காப்பி பண்ணிட்டு உங்களோட ஹெச்ஆர்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். நீங்க புது கம்பெனியில போய் ஹாப்பியா போய் இதோட இதை நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்றதுனால கவர்மெண்ட்டும் உங்களுக்கு 15,000 தரப்போகுது. ஸோ நியூ ஜாயினியா இருக்கீங்க, நீங்க இது பண்ணலைன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற இன்சென்டிவும் உங்களால கிளைம் பண்ண முடியாது. அப் டு 1 lakh கிராஸ் சேலரி வரைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு. இட்ஸ் அ வெரி எக்ஸலண்ட் பெனிஃபிட் டு த எம்ப்ளாயி. அடிஷ்னலாக என்ன ஆக போகுது, கம்பெனிக்கும் வந்து அது பெனிஃபிட் ஆக போகுது. கம்பெனிக்கு மினிமம் 1000 rupees பர் மந்த்தும் மேக்ஸிமம் 3000 rupees இன்சென்டிவ் கிடைக்க போகுது 2 வருஷத்துக்கு. அதனால இது மியூச்சுவல் பெனிஃபிட், கம்பெனிக்கும் பெனிஃபிட் இருக்கு, எம்ப்ளாய்க்கும் பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால எம்ப்ளாயிஸ் வந்து இதை ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் பண்ணுங்க. இதில் வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், நீங்கள் சொன்ன ஸ்டெப்ஸு எனக்கு வரலைன்னா இந்த உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அதில் உங்கள் மொபைல் நம்பரோட எங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புங்க. ஐ நீட் அ ஹெல்ப்பு. அது நீங்கள் எந்த லாங்குவேஜ்லனாலும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டோ ஏதோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக எங்களுடைய டீம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இது வந்து எதுவும் சார்ஜபிள் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது ஒரு ஹசில் ஃப்ரீயாக, ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு, அதில் எதுவும் ஹேர்டில்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எம்ப்ளாயிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் பண்ணணுன்றதுக்காக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வந்து தொடர்ந்து வீடியோ போடுறது அது எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. 9th August 2025 இப்போ பிஎஃப் ஆஃபீஸ் வந்து யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ் வந்து எம்ப்ளாயருக்கு எனபிள் பண்ணியிருக்காங்க. இது ஆனால் அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனர் பிஃபோர் 1st August 2025 யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கம்பெனியே பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆஃப்டர் 15th Augustலேருந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி தான் யூஏஎன் ஜென்ரேஷன்ஸ் பண்ண முடியும் உமாங் அண்ட் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்பில். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடியில் இல்லை மொபைல் நம்பரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.